ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல்லேருந்து நம்ம ஷாபனா அவர்கள் இப்போ வந்து விலக போகிறதா வந்து அவங்க அஃபீஷியலாக அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னன்றதை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஏன் விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச சரியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தொடங்கப்பட்டது. பட் இருந்தாலும் கூட ஸ்டார்டிங்லேருந்து கதைக்களம் ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்தாலும் போக போக எடுத்ததே திரும்ப எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த சீன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் கதையெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கோட்பாடு மட்டும் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நேற்று ஷாபனா எனக்குள்ள என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஃபீஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மிஸ்டர் மனைவி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி, இவ்வளோ நாளாக என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தது எல்லாருக்குமே நன்றி. அந்த சீரியலோட டேரக்டர், அது மட்டும் இல்லாமல் என் கூட நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ரொம்பவே வந்து எனக்கு கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஏதோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெளியேறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தடுத்து என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் நான் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக போகிறேன். ஸோ அதனால சீரியல் வந்து நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி நான் அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே ரெண்டு விஷயம் தான் ஷாபனா வெளியே போகிறதுக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களுக்கும் அந்த டீமுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் அது ஒன்றும் இல்லாமல் கதை வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. அதனால தான் ஷாபனா வந்து அவங்க கரியரோட சேஃப்டிக்காக அங்கே வந்து வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதாவது ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாபனாக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் கிட்ட ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கலை. ஸோ இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர போக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாபனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் வந்து சினிமாவிலேருந்து இப்போ வந்து சீரியல்லேருந்துலாம் விலகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த ஷாபனா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு திடீர்னு வந்து சோஷியல் மீடியாலாம் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளாக சோஷியல் மீடியா பக்கம் வரல. திடீர்னு பார்த்தா என்னோட டிஎம் ஃபுல்லாக ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எல்லாரும் போட ஆரம்பிச்சிருந்தீங்க. எனக்கு என்ன அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, எல்லாரும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. நான் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவு அப்படின்னு சொன்னது என்னோட கரியர் சம்மந்தப்பட்டது, என்னோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா நானாக அவங்ககிட்ட வந்து சந்தோஷமாக சொல்லுவேன் நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ கவலைப்படாதீங்க, நான் இன்னும் ஃபேமிலி பற்றிலாம் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. நான் என் கரியரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரியல்லேருந்து வெளியே வரதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வெளியே வரல. எனக்கு வந்து ஒரு சில பர்சனலான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சீரியல் விட்டு வெளியே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் புது ப்ராஜெக்ட்டில் நான் கமிட் ஆகலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துகிட்டு இருக்கே தவிர அந்த சீரியலுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஷாபனா அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.